மச்சான் காடே பயங்கரமாக இருக்கு. ஆமாம் மாமா, வேறு லெவலில் இருக்குது. இன்னைக்கு செம்ம திருளா இருக்கு உங்களுக்கு. வா போகலாம். மாமா, இந்த மரத்தான இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று எடு. குடி எடுக்கிறேன். எடுத்துட்டா போச்சு. ஏய், அங்கே ஏதோ பேக் தெரியுது பேர். எங்க மாமா? அதோ அதோ. ஆமாம், இரு மாமா, ஓப்பன் பண்ணுறேன். டேய், ஓப்பன் பண்ணாதடா. கேமரா மாமா. கேமராவா? காட்டு கேமரா. டேய், ஆன்லாம் ஆகுதுடா. இப்போ நில்லு மச்சான், உன்னை வலிச்சு வலிச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன் கேமராவில். இங்கேயே நில்லு மச்சான். சூப்பராக இருக்குது மச்சான் ஸ்டில்லையா. டேய், எங்கடா போகிறா? டேடே மச்சான், என்னடா வச்சுக்கிறா? டேடே, ரத்தம் வருதுடா. சாரி, நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, நரகம்தான். டே லோகேஷ், சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது. டேய், பெட்ரோல் போட்டல? நீ கொடுத்த 30 ரூபாய்க்கு தானே போட்டேன். 30 ரூபா கொடுத்துட்டு 300 கேள்வி கேட்குறான். உக்காரு போவோம். டேய், என்னடாச்சு? இருடா. பெட்ரோல் காலிடா. பெட்ரோல் காலியா? நேற்று போட்டியா இல்லையா? நீ கொடுத்த 30 ரூபாய்க்கு தானே போட்டேன். எவ்வளோ தூரம் வரும்? இவ்வளோ தூரம் தான் வரும். 30 ரூபா பெட்ரோல் இவ்வளோ தூரம் தான் வருமா? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். 30 ரூபா பெட்ரோல் 300 கிலோமீட்டராடா போவோம். 3 சந்து தான் வரும். என்ன பண்ணுறது இப்போ? நேற்றே ஜெனி பணம் வேணுமான்னு கேட்டா, வேணான்ட்டோம். சரி, இன்டர்வியூக்கு வேறு டைம் ஆகுது. நான் ஓடி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு பார்க்குக்கு வந்துடுறேன். ஜெனி வேறு அங்கே வெயிட் பண்ணுவா. நீ வண்டியை தள்ளின்னு பார்க்குக்கு வந்துடு. ஜெனிக்கிட்ட காசு வாங்கி பெட்ரோல் போட்டுன்னு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஓகே. என்னப்பா, ஆட்டோவா? இல்லை, வேணாண்ணா. நானே பெட்ரோல் போட்டு காசு இல்லாமல் ஓடி போயின்னு இருக்கிறேன் இன்டர்வியூக்கு. ஆட்டோ வேணுமாவா?
பிரவீன் கொஞ்சம் இங்க வா. இதோ வரேன் சார். நீ சொன்ன ஆள் வரல? வரல சார். அதுக்கு தான் இந்த மாதிரி ஆளெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு. சாரி சார். அவன் வந்தான்னா திருப்பி அனுப்பிச்சிரு. ஓகே சார். அண்ணே இன்டர்வியூக்கு வந்துட்டேண்ணே. சாரே கிளம்பி போயிட்டாரு. உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வர? ஆள் எடுத்துட்டாங்க, கிளம்பு. அண்ணா அண்ணா இந்த வேலையும் கிடைக்கலையா? அவகிட்ட போய் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே. அவள் வேறு பார்க்கில் வெயிட் பண்ணி இருப்பாளே. பைத்தியம், எதுக்கு இப்படி ஓடி வர? சரி ரிலாக்ஸ் ஆகு. இந்தா தண்ணி குடி. என்னாச்சு? எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? சரி இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூக்கு தான் போனேன். போகும்போது பைக் பாதியில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. அதான் ஓடி போயிட்டே வரேன். இன்டர்வியூ இருக்குன்னு தெரியும்ல, முன்னாடியே பெட்ரோல்லாம் போட்டு வைக்க மாட்டியா? காசு இல்லடி. போனா பத்திரிகையில தான் போட்டோகிராஃபரா போவேன்னு இத்தனை நாள் வெயிட் பண்ணல. அந்த இன்டர்வியூ கூட உன்னால ஒழுங்கா அட்டென்ட் பண்ண முடியாதா? ஏன் காசு கேட்டா தரமாட்டேன் நான் சொல்ல போறேன். இந்தா புடி. முதல்ல டேங்கை ஃபில் பண்ணு, அப்புறமா வேலைக்கெல்லாம் போலாம். உனக்கே வேலை இல்ல, இதுல உனக்கு அசிஸ்டன்ட் வேறையா? விளங்கிரும். ஏய், இந்த காட்டுக்கு எதுக்குடா கூப்பிட்டு வந்திருக்க? இறங்கடா சொல்கிறேன். பா, எவ்வளோ பெரிய காடு. இந்த காட்டுக்குள்ள தான் இன்னைக்கு வேலையே. வா போகலாம். டேய் என்னங்கடா தனியாக விட்டு போற? இருறா, நானும் வரேன். டேய், இப்பயாச்சும் சொல்றா, எதுக்குடா அந்த காட்டு உள்ள போறோம்? காலையில் அண்ணன் கால் பண்ணார்ல, அட்டைப்படத்துக்கு சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தால் வேலை கிடைக்கும்னு சொன்னார். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு இங்கே வந்து என்னடா பண்ணுறது? நம்ம ஏதாவது ஒரு மிருகம் மாட்டாமல் போயிட போகுது. மிருகத்தை ஃபோட்டோ எடுக்கிறோம், அட்டைப்படத்துக்கு கொடுக்குறோம். சரி வா போவோம்.
நான் மச்சான் காயல்லேருந்து சுற்றிங்கிறோம், ஒரு மிருகம் கூட கண்ணில் மாட்டல. டேய் இதுக்கடா காலிலேருந்து சுற்றிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று மாட்டோம், வா போகலாம். டேய் என்னாலாம் முடியாது, நான் உக்காஞ்சிட்டு தான் வருவேன். சரிதா, கேமரா உள்ள வை. ஹலோ, சொல்றி. இல்லை கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன், லேட்டாகும், நான் சொல்கிறேன், ஓகேவா? இல்லைடி, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வெளியே வந்திருக்கேன். இல்லைடி, உண்மையாக தான் சொல்கிறேன், போய் சொல்லலை. சரி நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன், வச்சுட்டா? டேய் என்னடா டைம் அதுவா போகலாம். என்னால் முள்ளடா, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான்டா, உட்கார்றா. டேய் டைம் ஆகுது, ஏந்து வா. இவன் வேற எப்போ பார்த்தாலும். டேய் அங்கே எதோ தெரிந்து படுறா, குர்ரா கேமரா குர்ரா. கேமராவா? டேய் கேமராவை அங்கேயே விட்டு வந்துட்டேன்டா. லூசு பயில, தேடுறா கேமராவை. டேய் கேமரா எங்கடா? டேய் இங்கே தான்டா வச்சேன், தெரிலடா. டேய் ஏதாவது வெளிச்சம் போயிட்டு இருக்கு போதுரா, நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், ஓகேவா? ம். டேய் ரவி, கேமரா இங்க இருக்குடா. எங்கடா? டேய் தோடா. எத்தனை போ. டேய் இது நம்ம கேமரா இல்லடா. ஆமாண்டா, ஸ்ட்ராப்லாம் இருக்கு. பரவாயில்ல, இனிமே தான் நம்ம கேமரா. டைம் ஆயிடுச்சு, வா போவோம். பெட்ரோல் காலியா? எவ்வளோக்கிடா போட்ட? 100 ரூபாய்க்கு. ஜெனி தான் காசு கொடுத்தாலடா, பெட்ரோல் போட வேண்டியதான்டா. பழகிச்சு மச்சி. வண்டி தள்ள வர்றதே உனக்கு வேலையா போச்சு, இறங்கு.
வா போலாம். அங்கே பாடுற ஒரு பையன் ஹெல்மெட் போட வண்டி ஓட்டுன்னு ஒருத்த. இரு அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அவனை ஏன்டா போட்டோ எடுக்க போற? இரு எடுப்போம். அச்சோ, யாருன்னு தெரியல, பாவம்டா. என்னடா அட்டைப்படம் ரெடி பண்ணிட்டியா? இல்லைண்ணா, அதுக்கு பதில் வேறு ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன். எது வேற ஃபோட்டோவா? நீ வேலை வேணும்னு கேட்டுக்கிறியா இல்லை சும்மா கேட்டுக்கிறியா? அவங்க கேட்கறத கொடுத்தா தானே வேலை கிடைக்கும். இந்த ஃபோட்டோ பாருண்ணா, கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்னதான் ஃபோட்டோ அது காட்டு. நேத்து அந்த மரத்தலை முட்டின்னு செத்தானே அவன் தானடா அது? ஆமாண்ணா. என்னடா அவன் செத்ததை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க? இது போதுமேடா, இது வச்சு வேலை வாங்கிடலாம். சார் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுவார். நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த கேமரா என்கிட்டே இருக்கட்டும். ஏய், என்ன சோகமா உட்காந்துட்டு இருக்க? இல்லடி, கேமராவை காணோம், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? அப்ப கேமராவை காணுமா? அப்ப நீ போன வேலையும் கிடைக்கலையா? சரி விடு, வேற வேலை கிடைக்கும். நான் உனக்கு புது கேமரா வாங்கி தரேன். என்னடா அப்படி பாக்குற? நான் தான் சொல்றேன்ல, வேற கேமரா வாங்கிக்கலாம், விடு. அவ்வளோ சீன்லாம் இல்லை, எனக்கு வேலை கிடைச்சிச்சு, வேற கேமராவும் கிடைச்சிச்சு. இப்ப இவ்ளோ நேரம் சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சு என்ன வெறுப்பேத்திருக்கியா? என்ன? சார் வரலாமா? ம், வாப்பா. சார் இது இன்னையோட ஃபோட்டோ. ஓகே. உன் ஃபோட்டோக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்குப்பா. சூப்பர், நல்லா எடுத்திருக்க. நைஸ் ஃபோட்டோஸ், சூப்பரா இருக்கு. இன்னைக்கு உனக்கு சேலரி கிரெடிட் ஆயிடும்பா. ஓகே சார், தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, போயிட்டு வா. என்ன இன்னைக்கு ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இருக்கு? அது சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏய், என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி நீ, உன் பர்த்டே வேற வருது. எனக்கு எதுவும் வேண்டாம். ஏதாவது கேளு. ஆல்ரெடி அப்பா வீட்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதுவே போதும். நீ வந்து நம்ம 2 பேர் விஷயத்த சொல்லிடு. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு கேக் ஆச்சு. சரி, நைட்டு தான் பார்ட்டி. ஈவினிங் கேக் வெட்டிட்டு அப்படியே பார்ட்டிக்கு போயிடலாம். ஓகே. ம். அவனுக்கு ஆள் இருக்கு, ஜாலியாக இருக்கான். நமக்கு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது?
வா என்ன லுக்கு செம்மையா இருக்கா. பார்க்கில் சிங்கிளாக ஒரு பொண்ணா. இன்னைக்கு அவளை கரெக்ட் பண்ணுறேன், நானும் கமிட்டடாக வரேன். எங்கே இந்த கேமரா? என்னடா இது கையோட வருது? உன்னை வச்சு சீன் போடுறான், அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறேன், கரெக்ட் பண்ணிட்டு நானும் கமிட்டடாக வரேன். இந்த இலைய கிட்ட போய் ஜூம் பண்ணி மைனா பார்க்குது. இவன் ரொம்ப சீன் போடுறான். இவன் அலப்பற தாங்க முடியலையே. அப்படியே பெரிய மரத்தை ஃபோக்கஸ் பண்ணி உஷாராயிடும் போலையே. என்ன கண்டுக்கவே மாட்டா இப்போ? சரி நான் கிளம்புறேன். ம் பாய். பாய். டேய் வா போலாம். இவன் வேற. நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண இவனுக்கு பொறுக்காது. என்னவ கிளம்பிட்டா? வடை போச்சு. ஹலோ ஒரே நிமிஷம். நிறைய கிராக்குங்க இப்படிதான் சுத்துது. போட்டோ பார்க்கறதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்லையோ? நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, நரகம்தான். டேய் இந்த நேரத்தில் நடா போட்டோ எடுத்துட்டு இருக்க, தூங்க விடுறா. நடாவும் பிரச்சனை இப்போ இந்த நேரத்தில் போட்டோ எடுத்துட்டு. லோகேஷ டேய் கதவு தர்றா. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாடா. என்னடா பேய் அஞ்ச மாதிரி நிக்கிற? அது ஒன்றும் இல்லடா, இதை பாரு. டேய் இந்த ஃபோட்டோ எப்படா எடுத்த? நான் எடுக்கலடா, அதுவா எடுத்துக்கிறா. அதுவா எடுத்துக்கிச்சா? லூசு பையில ஃபோட்டோ எடுத்துட்டு பயத்தில் வளராத. நான் வளரலடா, சத்தியமாக சொல்கிறேன், நான் எடுக்கல, அதுவா எடுத்துக்கிச்சு. சரி பரவாயில்ல, நான் இது எத்தனை சார்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் வேணாடா, இந்த கேமராவில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இனிமேல்ட்டு இதை யூஸ் பண்ண வேணாம். இதில் என்னடா பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் இதில் ஃபோட்டோ எடுத்து தான் எல்லாம் செத்தான்னு நினைக்கிறேன்டா. சொல்கிறத கேள்றா, இதை யூஸ் பண்ண வேணாடா. இதில் ஃபோட்டோ எடுத்து தான் எல்லாம் செத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. கேமராவில் ஃபோட்டோ எடுத்து யாருன்னா சாவாங்களாடா? அப்படியே செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது இந்த கேமரா தான். இப்போ 3 வேளை நல்லா சாப்பிட்றோம்ல, ஜாலியாக சுற்றுறோம்ல, எல்லாம் இதனால தானே. சும்மா பயந்துக்கிட்டு.
ஹலோ வண்டியாடி? சரி சரி, மேலே வா. டேய் ஒரு நிமிஷம்டா. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். தேங்க்ஸ்ண்ணா. ரவி எங்க? உங்களை கூப்பிட்டு வரத்துக்கு தான் வந்தான். அப்படியா? உன்னை தேடி தான்மா கீழே வந்தான். கீழே தான் இருப்பான். ஒரே நிமிஷம் இரு. டேய் வாடா இங்க. டேய் என்னடா? டேய் இந்த கேமரா வேண்டாம், இங்கே எடுத்துகிட்டு வந்த. டேய் கேக் எடுத்த ஃபோட்டோ எடுக்க தேவையில்ல. எது இதில் ஃபோட்டோ எடுக்க போறியா? டேய் வேணாடா, நேற்று எடுத்த ஃபோட்டோ கூட நான் எடுக்கல, அதுவாக எடுத்துக்கிச்சு. ஆட இவன் ஒருத்தன் சும்மா பயந்துக்கிட்டு. பயப்படலாடா, உண்மையை தான்டா சொல்கிறேன். போடா லூஸு, உண்மையாக சொல்கிறானா? நான் இதில் தான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். உனக்கு பயமாக இருந்தால் நீ கிளம்பு. என் ஆளோட பர்த்டே தானே, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா நான் கிளம்புறேன். நீலாம் சொன்னா கேட்க மாட்ட, பட்டாதான் திருந்துவப்போ. ஹாப்பி பர்த்டே ஜெனி. தேங்க்யூ. இது புடி. இந்த கத்தி புடி. கட் பண்ணு. அப்படியே இரு. சாரிடா, நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, நரகம்தான். ஏய் ஜெனி, ஏன்டி இருப்பேன்? நமக்குன்னு இருந்தது அவன் மட்டும்தான். அவளே போயிட்டா, இனிமேல் நம்ம மட்டும் ஏன் இருக்கணும்? நம்மளும் போவோம். டேய் இந்த கேமரா யூஸ் பண்ண வேணாடா, இதில் ஃபோட்டோ எடுத்து தான் எல்லாம் செட் ஆகுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாத. நீலாம் சொன்னால் கேட்க மாட்ட, பட்டாதான் திருந்துவப்போ.